பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அப்போஸ்தலர் புத்தகத்திலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்திலிருந்து மொத்தம் 57 கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. வாங்க பார்க்கலாம். கேள்வி எண் 1. புறஜாதியாரும் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டார்களென்று கேள்விப்பட்டவர்கள் யார்? யூதேயா தேசத்தில் இருக்கிற அப்போஸ்தலரும் சகோதரரும். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 2. பேதுருவோடே வாக்குவாதம் பண்ணினவர்கள் யார்? விருத்த சேதனம் உள்ளவர்கள். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3 வசனங்கள். கேள்வி எண் 3. பேதுரு டேஸுக்கு திரும்பி வந்தபோது விருத்த சேதனம் உள்ளவர்கள் அவனோடே வாக்குவாதம் பண்ணினர். எருசலேமுக்கு திரும்பி வந்தபோது. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3 வசனங்கள். கேள்வி எண் 4. விருத்த சேதனமில்லாத மனுஷரிடத்தில் நீர் போய் அவர்களோடே போஜனம் பண்ணினீர். யார் யாரிடம் கூறியது? விருத்த சேதனம் உள்ளவர்கள் பேதுருவிடம். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3 வசனங்கள். கேள்வி எண் 5. பேதுரு டேஸ் முதலிலிருந்து டேஸ் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு விவரிக்கத் தொடங்கினான். காரியத்தை முதலிலிருந்து வரிசையாய். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 6. பேதுரு ஞான திருஷ்டி அடைந்த பட்டணம் எது? யோப்பா பட்டணம். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 7. பேதுரு நித்திரை பண்ணி கொண்டிருந்த போது ஒரு தரிசனத்தை கண்டார். சரியா தவறா என கூறுக. தவறு. ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது என்பதே சரி. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 8. பேதுருவின் தரிசனத்தில் வானத்திலிருந்து இறங்கி வந்தது எது? 4 முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியைப் போல ஒரு கூடு. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 9. வானத்திலிருந்து இறங்கி வந்த கூட்டில் எவைகளெல்லாம் இருந்தன? பூமியில் உள்ள 4 கால் ஜீவன்கள், காட்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள் மற்றும் ஆகாயத்து பறவைகள். அப்போஸ்தலர் 11:6. கேள்வி எண் 10. தரிசனத்தில் வானத்திலிருந்து இறங்கி வந்த கூட்டை பேதுரு உற்று பார்த்து கவனித்தார். சரியா தவறா என கூறுக. சரி. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6 வசனங்கள். கேள்வி எண் 11. தரிசனத்தில் பேதுரு முதலில் கேட்ட சத்தம் என்ன? பேதுருவே எழுந்திரு, அடித்து புசி என்கிற சத்தம். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 12. தீட்டும் அசுத்தமுமாயிருக்கிற யாதொன்றும் டேஸ் என் வாய்க்குள்ளே போனதில்லை என்று பேதுரு கூறினார். ஒரு காலும் என் வாய்க்குள்ளே போனதில்லை என்று. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 13. பேதுருவின் தரிசனத்தில் 2ஆம் தரம் உண்டான சத்தம் என்ன? தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேள்வி எண் 14. பேதுருவின் தரிசனத்தில் எத்தனை தரம் சத்தம் கேட்டது? 3 தரம். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கேள்வி எண் 15. எல்லாம் டேஸ் திரும்ப எடுத்துக்கொள்ளப்பட்டது.
வானத்திற்கு திரும்ப எடுத்துக்கொள்ளப்பட்டது. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கேள்வி எண் 16. வானத்திற்கு திரும்ப எடுத்துக்கொள்ளப்பட்டது எது? வானத்திலிருந்து இறங்கிய ஒரு கோடு. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கேள்வி எண் 17. பேதுரு இருந்த வீட்டுக்கு முன்னே வந்து நின்ற மனுஷர்கள் எத்தனை பேர்? 3 பேர். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேள்வி எண் 18. எங்கிருந்து 3 மனுஷர் பேதுருவினிடத்திற்கு அனுப்பப்பட்டனர்? செசரியாவில் இருந்து. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேள்வி எண் 19. பேதுரு இருந்த வீட்டுக்கு வந்த 3 மனுஷரோடே போகும்படி பேதுருவுக்கு கட்டளையிட்டது யார்? ஆவியானவர். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 20. டேஸ் சந்தேகப்படாமல் அவர்களோடே கூட போகும்படி ஆவியானவர் பேதுருவுக்கு கட்டளையிட்டார். ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 21. பேதுருவோடே கூட செசரியாவுக்கு சென்ற சகோதரர்கள் எத்தனை பேர்? 6 பேர். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 22. தன் வீட்டிலே ஒரு தேவதூதன் நிற்கிறதை கண்டது யார்? கொர்நேலியு. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். டேஸ் என்று மறுபேர் கொண்ட டேஸ் அழைக்கும்படிக்கு கொர்நேலியு மனுஷரை அனுப்பினான். பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோனை. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேள்வி எண் 24. பேதுரு எப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லுவான் என்று தூதன் கொர்நேலியுவிடம் கூறினார்? இரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தைகளை. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கேள்வி எண் 25. எதைப் போலவே பரிசுத்த ஆவியானவர் புறஜாதியார் மேலும் இறங்கினார்? ஆதியிலே அப்போஸ்தலர் மேல் இறங்கினது போலவே. அப்போஸ்தலர் 11:15. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுத உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயன்பெறட்டும். கேள்வி எண் 26. பேதுரு பேசி முடித்த போது பரிசுத்த ஆவியானவர் புறஜாதிகள் மேல் இறங்கினார். சரியா தவறா என கூறுக. தவறு. பேதுரு பேசத் தொடங்கின போது என்பதே சரி. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 27. ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தது யார்? யோவான். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கேள்வி எண் 28. நீங்களோ டேஸினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள் என்று கர்த்தர் சொன்னார். பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள் என்று. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கேள்வி எண் 29. டேஸ் நான் எம்மாத்திரம் என்று பேதுரு கூறினான்? தேவனை தடுக்கிறதற்கு நான் எம்மாத்திரம் என்று. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி எண் 30. தேவன் அனுக்கிரகம் பண்ணினது எது? வரம். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம்.
கேள்வி எண் 31. தேவன் எவர்களுக்கு வரத்தை அனுக்கிரகம் பண்ணினார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி எண் 32. தேவன் புறஜாதியாருக்கு அருளிச் செய்தது என்ன? ஜீவனுக்கேதுவான மனந்திரும்புதல். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கேள்வி எண் 33. ஜீவனுக்கேதுவான மனந்திரும்புதலை தேவன் புறஜாதியாருக்கும் அருளிச் செய்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினவர்கள் யார்? எருசலேமில் உள்ள விருத்த சேதனம் உள்ளவர்கள். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 2 மற்றும் 18 வசனங்கள். கேள்வி எண் 34. டேஸ் நிமித்தமாய் எழும்பின டேஸினாலே அநேகர் சிதறப்பட்டனர். ஸ்தேவான் நிமித்தமாய் எழும்பின உபத்திரவத்தினாலே. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கேள்வி எண் 35. ஸ்தேவான் நிமித்தமாய் எழும்பின உபத்திரவத்தினாலே சிதறப்பட்டவர்கள் சுவிசேஷ வசனத்தை எவர்களுக்கு மாத்திரமே அறிவித்தனர்? யூதர்களுக்கு மாத்திரமே. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கேள்வி எண் 36. சிதறப்பட்டவர்கள் எங்கெல்லாம் சுற்றித் திரிந்தார்கள்? பெனிக்கே நாடு, சீப்புரு தீவு, அந்தியோகியா பட்டணம். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கேள்வி எண் 37. அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்து கிரேக்கருடனே பேசி இயேசுவை குறித்து பிரசங்கித்தவர்கள் யார்? சீப்புரு தீவாரும் சிரேனே பட்டணத்தாருமாகிய சிலர். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கேள்வி எண் 38. கிரேக்கருடனே பேசி இயேசுவை குறித்து பிரசங்கித்தவர்களோடே இருந்தது எது? கர்த்தருடைய கரம். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 20 மற்றும் 21 வசனங்கள். கேள்வி எண் 39. அநேக ஜனங்கள் டேஸ் கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். விசுவாசிகளாகி. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கேள்வி எண் 40. எவர்களில் அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள்? கிரேக்கர்களில் அநேக ஜனங்கள். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 20 மற்றும் 21 வசனங்கள். கேள்வி எண் 41. கிரேக்கரில் அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள் என்று கேள்விப்பட்டது யார்? எருசலேமில் உள்ள சபையார். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கேள்வி எண் 42. எருசலேமிலுள்ள சபையார் அந்தியோகியா வரைக்கும் போகும்படிக்கு யாரை அனுப்பினார்கள்? பர்னபாவை அனுப்பினார்கள். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கேள்வி 43. பர்னபா அந்தியோகியாவில் எதை கண்டான்? தேவனுடைய கிருபை. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கேள்வி 44. கர்த்தரிடத்தில் டேஸ் நிலைத்திருக்கும்படி பர்னபா எல்லாருக்கும் புத்தி சொன்னான். மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கேள்வி 45. பேதுரு தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டான். சரியா தவறா என கூறுக. தவறு. பர்னபா தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டான் என்பதே சரி. அப்போஸ்தலர் 11, 22, 23 வசனங்கள். கேள்வி எண் 46. நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவன் யார்? பர்னபா. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 22 முதல் 24 வசனங்கள் வரை. கேள்வி எண் 47. அநேக ஜனங்கள் டேஸ் சேர்க்கப்பட்டார்கள். கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கேள்வி எண் 48. பர்னபா டேஸ் தேடும்படி டேஸுக்கு புறப்பட்டு போனான்.
சவுலை தேடும்படி தர்சுவுக்கு புறப்பட்டு போனான். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கேள்வி 49. பர்னபா சவுலை கண்டு எங்கே அழைத்து கொண்டு வந்தான்? அந்தியோகியாவுக்கு அழைத்து கொண்டு வந்தான். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கேள்வி 50. பர்னபாவும் சவுலும் எவ்வளவு காலமாய் அந்தியோகியாவில் இருந்தனர்? ஒரு வருஷ காலமாய். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கேள்வி 51. முதல் கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் யாருக்கு வழங்கப்பட்டது? சீஷர்களுக்கு. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கேள்வி 52. முதல் எங்கே கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று? அந்தியோகியாவிலே. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கேள்வி 53. சில தீர்க்கதரிசிகள் எங்கிருந்து அந்தியோகியாவுக்கு வந்தார்கள்? எருசலேமில் இருந்து. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கேள்வி 54. உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவராலே அறிவித்தவன் யார்? அகபு. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கேள்வி 55. உலகமெங்கும் கொடிய பஞ்சம் யாருடைய நாட்களில் வந்தது? கிலவுதியு ராயனுடைய நாட்களில். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கேள்வி 56. அந்தியோகியா சீஷர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாக பணம் சேகரித்து எவர்களுக்கு அனுப்பினர்? யூதேயாவில் குடியிருக்கிற சகோதரருக்கு. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கேள்வி 57. அந்தியோகியா சீஷர்கள் பணம் சேகரித்து டேஸ் என்பவர்களுடைய கையிலே கொடுத்து டேஸுக்கு அனுப்பினார்கள்? பர்னபா சவுல் என்பவருடைய கையிலே கொடுத்து மூப்பரிடத்திற்கு. அப்போஸ்தலர் 11:30. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். வேதாகம தேர்வு எழுத உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயன்பெறட்டும். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.